இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். ஏமாற்றமடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் முடியும். தவறு செய்பவர் மட்டுமல்ல, அந்த தவறை தட்டி கொடுப்பவரும், அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவரே. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. உனக்கு நடப்பது எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல். வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது. அமைதியாக செல்லும் நதியைப் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவையாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நீங்கள் நீங்களாகவே வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.